ஜோதிட சாஸ்திரங்கிறது ஜோதிஷம்னு பேர். ஜோதின வெளிச்சம், ஒளி. அப்போ ஆரம்ப காலத்தில் ஒளியை வச்சு நம்மளுக்கு ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லி கொடுத்து போனதுனால நிறைய முரண்பாடுகள் இருக்குது. உண்மையாலுமே ஒரு 8 கிலோமீட்டருக்கு மேலே போனீங்கன்னா பூமியிலிருந்து எங்கேயுமே வெளிச்சம் இருக்காது. நம்மளுடைய கண்ணுக்கு பூமியிலிருந்து பார்க்கும்போது வெளிச்சமாக தெரியுது, அவ்வளோதான். அது ரிஃப்ளெக்ஷன் ஆகி நம்ம கண்ணுக்கு தெரியுது. உண்மையாலுமே பூமியில் ஒரு 8 கிலோமீட்டருக்கு மேலே போயிட்டிங்கன்னா வெளிச்சம் எங்கேயுமே இருக்காது, இருட்டாக தான் இருக்கும். அப்போ இந்த ஒளி சாஸ்திரமாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சாஸ்திரத்தில் எங்கே முரண்பாடு வருது அப்படின்னா, ராகு கேது 2 நெல் கிரகமாக இருக்கிறனால வெளிச்சத்தை ராகு கேதுகள் மறைக்குதுன்னு சொல்கிறது முரண்பட்ட கருத்து. உண்மையாலுமே எல்லா கிரகத்துடைய கதிர்வீச்சு ஒரு மனிதனுக்கு பூர்ணத்துவமாக கிடைத்தால் மட்டுமே மனிதனோட உடம்பு இயங்கும். அப்போ அந்த மனிதனுக்கு நவகிரகத்துடைய பூர்ணத்துவமான கதிர்வீச்சு கிடைச்சா மட்டும்தான் எல்லா உறுப்புகளும் கூட இயங்கும். உங்களுக்கு இருதயம் நல்லா வேலை செய்யணும், சூரியன் நல்லா இருக்கணும். உடம்பில் இருக்கக்கூடிய நீர் உறுப்புகள் அத்தனை கணையம், கல்லீரல், பித்தப்பை, மலக்குடல் இதெல்லாம் நல்லா இருக்கணும். சந்திரன் வலுவாக இருக்கணும். இரத்த நாளங்கள் நல்லா இருக்கணும். செவ்வாய் வலுவாக இருக்கணும். நரம்புகள் நல்லா இருக்கணும். புதன் நல்லா இருக்கணும். ஒரு மனிதனோட தோல் நல்லா இருக்கணும். அதே மாதிரி ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் உள்ளே இருக்கக்கூடிய கணையம் இது மாதிரி விஷயங்கள் சிறப்பாக இருக்கணும்னா குரு வலுவாக இருக்கணும். சுக்கிரன் ஒருத்தருக்கு நல்லா இருந்தால் தான் விந்தணுக்கள் சிறப்பாக இருக்கும், சுரோனிதம் சிறப்பாக இருக்கும், உணர்ச்சிகள் செயல்படும். உணர்வுகள் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா சுக்கிரன் வேலை செஞ்சுட்டுருக்குன்னு அர்த்தம். சனி ஒருத்தருக்கு நல்லா இருந்தால் தான் எலும்புகள், எலும்பு மஜ்ஜைகள், பல்லு, கண்ணுடைய கருவெளி, எல்லாத்துக்கும் மேலே முடி இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ராகு கேதுக்கள் நல்லா இருந்தால் தான் ஒரு மனிதனுக்கு உடம்பில் இருக்கக்கூடிய கழிவு உறுப்புகள் எல்லாம் சிறப்பாக வேலை செய்யும். அப்போ 9 கிரகத்தோட கதிர்வீச்சு ஒரு மனிதனுக்கு பூர்ணத்துவமாக கிடைக்கும். எல்லா கிரகத்தோட கதிர்வீச்சு எல்லாத்துக்குமே கிடைச்சா கூட எது ஜாஸ்தியாக கிடைக்குது, எது கம்மியாக கிடைக்குதுன்னு தெரிஞ்சிக்கக்கூடிய சாஸ்திரம் தான் ஜோதிட சாஸ்திரம். சோதித்து திடமாக அறிந்து அதை சாதகமாக நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்திக்கணும், அதை எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்களே தவிர அதை சாதகமாக நீங்கள் மாற்ற முடியாது. கோயிலுக்கு போயோ குளத்துக்கு போயோ அர்ச்சனை பண்ணியோ பரிகாரம் பண்ணியோ கிரகங்களை கட்டத்திலிருந்து வேறு கட்டத்துக்கு நகர்த்த முடியாது. உங்களுக்கு எந்த கிரகத்துடைய கதிர்வீச்சு கிடைக்கலையோ அந்த கிரகத்துடைய உணவுப் பொருட்களையோ தானியங்களையோ பயன்படுத்தி அந்த கிரகத்துடைய கதிர்வீச்சுக்களை உடம்புல இணைச்சிக்கலாம். இதுக்காக தான் அந்த காலத்தில் சோதித்து திடமாக அறிந்து அதை சாதகமாக மாற்றிக்க சொன்னாங்களே தவிர நீங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் நீங்கள் சாதகமாக மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு பரிகாரம் பண்ணுறது, கோயில் குளத்துக்கு போகிறது, அர்ச்சனை பண்ணுறது இதனால் கிரகங்கள் மாறுமா கேட்டால் நிச்சயமாக மாறாது. எந்த கிரகத்துடைய கதிர்வீச்சு எந்த இடத்துல கிடைக்குதோ அந்த கிரகத்தோட கதிர்வீச்சு இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மின்காந்த கதிர்வீச்சுக்கள் மூலிமா உடம்புல இணைஞ்சிரும். சூரியனுடைய கதிர்வீச்சு ஒருத்தருடைய ஜாதகத்தில் பலகீனமாக இருக்குது. அப்படிப்பட்ட நபரை பொறுத்த வரைக்கும் சூரியனார் கோயிலுக்கு போயிட்டுறீங்க அப்படின்னா அங்கே சூரியனுடைய கதிர்வீச்சு அதீதமான முறையில் கிடைக்கிறதுனால நீங்கள் வழிபாடு செய்தாலும் சரி செய்யாட்டியும் சரி அங்கே போகும்போது சுவாசத்தின் வழியாக அந்த மின்காந்த கதிர்வீச்சு பற்றாக்குறையாக இருந்தால் அந்த உடம்பு எடுத்துக்கும்.